வீட்டில் பிரெட் இருந்தால் ஒரு டைம் இந்த மாதிரி பிரெட் சில்லா ட்ரை பண்ணி பாருங்க. செம்ம டேஸ்ட், செம்ம ஈஸி. 1/4 கப் அளவுக்கு கடலை மாவு, 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் ஜீரகப்பொடி, 1 டீஸ்பூன் மிளகா பொடி, 1/4 டீஸ்பூன் பெப்பர் பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு பச்சை மிளகா, ஒரு தக்காளி பழத்தை பொடியா நறுக்கி சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தையும் பொடியா நறுக்கி சேர்த்து, ஒரு கேப்சிகமையும் பொடியா நறுக்கி சேர்த்து, நறுக்கின மல்லித்தலை சேர்த்து, தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து, பஜ்ஜி மாவை விட கொஞ்சம் லூசான மாவா கரைச்சி எடுத்துக்கோங்க. தேவைப்பட்டா கடலை மாவை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மாவு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு கலந்து வச்சுட்டு பிரெட்டுகள் எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற மாவுல இந்த மாதிரி டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற மாவு ஃபுல்லாவே பிரெட்ல படுற மாதிரி ரெடி பண்ணிட்டு வெளியே எடுத்து பேன்ல பட்டர் சேர்த்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற பிரெட்டை சேர்த்து மீடியம் டு ஹை ஃப்ளேம்ல வச்சு 2 சைடுமே நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர்ல நல்லா ஃப்ரை ஆகுற அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளவுதான், பிரெட் சில்லா செம்ம டேஸ்டா ரெடிங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, நைட்டு டின்னருக்கு, ஸ்நாக்ஸ்க்கெல்லாம் சூப்பரா இருக்கும். சாஸோடையும் வச்சு சாப்பிடலாம், மயோனஸோடையும் வச்சு சாப்பிடலாம். டீ டைம்க்கு அப்படியே சாப்பிட செம்ம எம்மியா இருக்கும். ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. பை பை.